தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் இன்று செயலகம் வந்தடைந்த முதல்வர் விஜய். துரத்தி தாக்கிய ரஷ்ய ட்ரோன். மூதூரில் கொல்லப்பட்ட 17 ACF தொண்டர்களுக்கு பரிசில் அஞ்சலி. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. காசாவில் 112 பேருக்கு கூட்டாக இறுதி சடங்கு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட உடல்கள் அடக்கம். 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்த விலை. திறக்கும் ஹார்மோஸ் நீரிணை. தொடர்பென விரிவான செய்திகள். 2026-27 ஆண்டிற்கான தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் சட்டமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. முதல்வர் விஜய் தலைமை செயலகம் வந்தடைந்ததுடன் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் வருகை தந்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா, வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக அரசு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தனர். மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவோம், வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்குவோம், விவசாயிகளின் கடன் தள்ளுபடி மற்றும் அண்ணன் சீர் வரிசை, அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வருகிற செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஏமாற்றி வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இலங்கையில் மூதூர் பகுதியில் 2006 ஆண்டில் செயற்பட்ட ACF எனப்படும் பட்டினிக்கு எதிரான பிரெஞ்சு அமைப்பு தொண்டர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ளன. 20ஆம் ஆண்டு நினைவு நாளான நேற்று பரிசின் புறநகர் பகுதியான கிளிச்சியில் நிறுவப்பட்டுள்ள நினைவு கல்லின் முன்பாக நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் முகமாக நேற்று முற்பகல் 11 மணிக்கு நினைவு சுடர் ஏற்றி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பிரெஞ்சு மனிதாபிமான அமைப்பான பட்டினிக்கு எதிரான நடவடிக்கை அமைப்பை சேர்ந்த குறித்த 17 உள்ளூர் உதவி பணியாளர்கள் மரண தண்டனை நிறைவேற்றும் பாணியில் ஸ்ரீலங்கா அதிரடி படையினரால் கொல்லப்பட்டிருந்தனர். உலகில் மனிதாபிமான பணியாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக கொடூரமான இலக்கு வைக்கப்பட்ட குற்றத்திற்காக எந்த ஒரு தனிநபர் மீதும் இதுவரை முறையாக வழக்கு தொடரப்படவோ அல்லது தண்டிக்கப்படவோ இல்லை. இந்த நிகழ்வில் ACF எனப்படும் பட்டினிக்கு எதிரான நடவடிக்கை அமைப்பின் உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டு நீதி கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நாட்டின் தொடர் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா நேற்று 500 லிட்டர் டெக்னிக்கல் மலாத்தியானை இலங்கையின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் வழங்கினார். இலங்கை அரசாங்கத்தின் அவசர கோரிக்கையை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் சார்பில் இந்த உதவி வழங்கப்பட்டதாக இந்திய உயர் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான UPL லிமிடெட் வழங்கிய இந்த மருந்து தொகை கோரிக்கை விடுக்கப்பட்ட 2 வாரங்களுக்குள் கொழும்பை வந்தடைந்துள்ளதாகவும், நெருக்கடி நிலைகளில் இலங்கைக்கு உடனடி தேவையை வழங்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது மீண்டும் வெளிப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் இதுவரை இலங்கையில் 86,000க்கும் அதிகமான டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதில் மேற்கு மாகாணமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெங்கு கொசுக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் புகைத்தெளித்தல் மற்றும் மருந்து தெளித்தல் நடவடிக்கைகளில் இந்த தொழில்நுட்ப மலாத்தியோன் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு இன்றோ அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளன. அதன்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $78 அமெரிக்க டாலராகவும்
VTI கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $75 அமெரிக்க டாலராகவும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் ஹார்மோஸ் வழியாக செல்லும் பல கப்பல்கள் எவ்வாறு செல்லலாம் என்பது குறித்து ஓமான் மற்றும் ஈரானிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறையில் செய்தியாளர்களிடம் ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் விநியோக அபாயங்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. காசா போரின் போது 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற மிக கொடூரமான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் உயிரிழந்த 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கான கூட்டு இறுதி சடங்கு செவ்வாய்க்கிழமை மத்திய காசாவின் டெய்ர் அல் பலா நகரில் நடைபெற்றுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் 40 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களது உடல்களை மீட்க முடியாத நிலை காணப்பட்டது. கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் தாக்குதல்களின் தீவிரம் குறைந்ததை அடுத்து மீட்பு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. பாலஸ்தீன கொடிகளால் போர்த்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சவப்பட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதை மத்திய கிழக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தன. பின்னர் இடிந்த கட்டடங்கள் மற்றும் போரால் சிதைந்த வீதிகள் வழியாக உடல்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அருகிலுள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி காசா நகரில் அமைந்திருந்த குடியிருப்பு வளாகம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்போது சம்பவ இடத்திலிருந்தவர்கள் வெறும் கைகளாலும் எளிய கருவிகளாலும் இடிபாடுகளை அகற்றி சுமார் 40 உடல்களை மட்டுமே மீட்டிருந்தனர். கடந்த வார இறுதியில் காசா சிவில் பாதுகாப்பு படையினர் இடிந்த கட்டடத்தின் இடிபாடுகளை அகற்றி மேலும் 112 பேரின் உடலெச்சங்களை மீட்டனர். இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அந்த தாக்குதலுக்கு பின்னரும் 157 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக காசா சிவில் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தெற்கு உக்ரைன் நகரமான கெர்சனில் தெரு வியாபாரி ஒருவரை ரஷ்ய ட்ரோன் துரத்தி சென்று தாக்கிய காணொலி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தை சுட்டிக்காட்டி ரஷ்ய போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக உக்ரைன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் போலீசார் வெளியிட்ட அந்த காணொலியில் விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் வாகனம் ஒன்றின் அருகே நின்றிருந்த 50 வயதுடைய நபரை ரஷ்ய ட்ரோன் துரத்துவதும் அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வாகனத்துக்கு பின்னால் மறைந்த போது அது வெடித்து சிதறுவதும் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த வியாபாரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போதிலும் குண்டு சிதறல்களால் காயமடைந்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரிஸ் சிபிஹா ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை பயமுறுத்துவதற்காகவே ரஷ்யா இத்தகைய ட்ரோன் தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தி வருவதாகவும் ட்ரோனை இயக்க நபருக்கு அவர் தாக்குவது ஒரு சாதாரண பொதுமக்கள் என்பது தெளிவாக தெரிந்தே இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.